வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் ஸ்டெம் ப்ராஜெக்ட் தி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஒளியின் பிரதிபலிப்பு விதிகள். நம்மை சுற்றி இருக்கும் கண்ணாடிகள் மற்றும் தண்ணீர் மேல் தோன்றும் பிம்பம், இவை எல்லாமே ஒளியின் பிரதிபலிப்பால் உருவாகும் ஓர் அற்புதமான நிகழ்வாகும். ஒளியின் பிரதிபலிப்பை பற்றிய கருத்துக்களை முதலில் முறையாக விளக்கியவர் கிரேக்க அறிவியலாளர் எக்லிட். அவர் கிமு 300 எழுதிய ஆப்டிகா என்ற நூலில் ஒளி நேர்கோட்டில் பயணிக்கும் மற்றும் கண்ணாடிகளில் இருந்து ஒளி பிரதிபலிக்கும் விதிகளையும் விரிவாக விளக்கியுள்ளார். பிரதிபலிப்பு என்றால் என்ன? ஒளி ஒரு பளபளப்பான கண்ணாடி போன்ற பரப்பின் மீது படும்போது ஒளியினை அது மீண்டும் வந்த பக்கத்திற்கே திருப்பி அனுப்பும் நிகழ்வினை ஒளியின் பிரதிபலிப்பு அல்லது எதிரொலிப்பு என அழைக்கின்றோம். ஒன்று இன்சிடென்ட் ரே, அதாவது படுகதிர். கண்ணாடியை நோக்கி வரும் ஒளிக்கதிரை நாம் இன்சிடென்ட் ரே என்று அழைக்கின்றோம். 2 நார்மல், செங்குத்து கோடு. ஒளி கண்ணாடியை தாக்கும் புள்ளியில் அதன் மேற்பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் ஓர் கற்பனை கோடுதான் நார்மல். இந்த செங்குத்து கோடு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கோணங்களை அளப்பது இந்த கோட்டினை அடிப்படையாக கொண்டுதான். 3 ரிஃப்ளெக்டட் ரே, எதிரொலிக்கும் ஒளிக்கதிர். கண்ணாடியின் மேற்பரப்பில் மோதிய பிறகு திரும்ப செல்லும் ஒளிக்கதிரை நாம் ரிஃப்ளெக்டட் ரே என அழைக்கின்றோம், அதாவது எதிரொலிப்பு கதிர். 4 படுகோணம் மற்றும் எதிரொலிப்பு கோணம். படுகதிர் மற்றும் படுபுள்ளியில் வரையப்பட்ட செங்குத்து கோட்டுக்கு இடைப்பட்ட கோணமே படுகோணம் என அழைக்கப்படுகிறது, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். எதிரொலிப்பு கதிருக்கும் படுபுள்ளியில் வரையப்பட்ட செங்குத்து கோட்டுக்கும் இடையேயான கோணம் எதிரொலிப்பு கோணம் எனப்படுகிறது, அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போது ஒளியின் பிரதிபலிப்பு விதிகளை காண்போம். விதி 1. படுகோணத்தின் மதிப்பு எப்போதும் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்புக்கு சமம், அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதனை நாம் ஒரு எளிய சோதனை மூலம் விளக்கலாம். இதற்காக ஒரு சமதள கண்ணாடி, இந்த கண்ணாடியை தாங்க உதவும் ஒரு ஸ்டாண்டு, லேசர் விளக்கு மற்றும் கோணத்தை அளவிட ஒரு பாகைமானி ப்ரொடக்டரை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது லேசர் ஒளிக்கதிரினை கண்ணாடியின் மேல் 30 டிகிரி கோணத்தில் இவ்வாறு செலுத்துவோம். என்ன நிகழ்கிறது? லேசர் கண்ணாடியில் பட்டு எதிரொலிக்கிறது. என்ன ஆச்சரியம்! அது 30 டிகிரி கோணத்தில் அல்லவா எதிரொலித்து திரும்புகிறது. எனவே படுகோணம் 30 டிகிரியாக இருக்கும் பொழுது எதிரொலிப்பு கோணமும் 30 டிகிரியாகவே உள்ளது. மேலும் இதே போல படுகோணத்தின் மதிப்பினை 40 டிகிரி, 50 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரி மற்றும் 80 டிகிரி என மாற்றி ஒவ்வொரு முறையும் லேசர் கண்ணாடியிலிருந்து எதிரொலித்து வரும் எதிரொலிப்பு கோணத்தை அளந்து பார்ப்போம். இந்த சோதனையில் இருந்து இந்த 2 கோணங்களும் எப்போதும் சமமாகவே இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொண்டோம். இதுவே லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. விதி 2. இன்சிடென்ட் ரே, நார்மல் மற்றும் ரிஃப்ளெக்டட் ரே ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் இருக்கும். அதாவது இந்த 3 கோடுகளும் ஒரே தளத்தில், சேம் பிளேனில் இருக்கும். படுகதிரின் தளத்தை மாற்றினால் எதிரொலிக்கும் கதிரின் தளமும் மாறுகிறது. இப்படியாக சிறிய கண்ணாடி மற்றும் ஒளிக்கதிர் மூலம் இயற்கையின் ஒரு பெரிய விதியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் நம் ஸ்டெம் அறிவியல் எளிய கருத்துக்களை கொண்டு பெரிய உண்மைகளை விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான ஸ்டெம் அறிவியல் செயல்பாட்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.